தமிழ் நியூ இயருக்கு பண்ணீங்களாமா போலி? ஆமாம், அது கொஞ்சம் பண்ணி காட்டுங்க எனக்கு. கண்டிப்பாக சொல்லித்தரேன். நீ அப்போ வர முடியாது, அப்போ வீடியோ எடுக்க முடியல. அப்போ உனக்கு சூப்பராக சொல்லித்தரேன். கோதுமை மாவில் தான் பண்ண, நம்பவே இல்லை. சந்தோஷ் கூட நம்பவே இல்லை. கோதுமை மாவுன்னு அவ்வளோ அருமையாக பஞ்சு பஞ்சாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கோதுமை மாவை நல்லா இதில் 2 கரண்டி எடுத்து போட்டுண்டு, இன்னும் கூட போட்டுக்கலாம். ஏன்னா போலி நிறைய தேவைப்படுறது. 3 கரண்டி, ஒரு 1/4 கிலோ மாவு இருக்கும். ஓகேவா? இதில் என்ன பண்ணுறேன், லைட்டாக சால்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சப்பொடி நல்லா 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கலர். இது அப்படியே கலந்துக்கிறோம். உனக்கு இதை சொல்லி கொடுக்குறேன் பார்த்தியா? இது ஒண்டி தான் மெயின் மாவு தான். இந்த மேல் மாவு தான் சாஃப்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா ரொட்டி மாதிரி விரட்டி மாதிரி ஒவ்வொருத்தில் சந்தோஷம் திரும்பி எனக்கு பண்ணினா இல்லையா, எனக்கு ஒன்று கூட மிஞ்சலை. காரணம் அவ்வளோ பஞ்சு பஞ்சாக இருக்கம்மா. இந்த மாதிரி இருக்கு, நீ வீடியோ போட்டுருமா, அப்போ தான் எங்களுக்கு நாளை பிள்ளைக்கு யூஸ் ஆகும். சரிப்பா, இப்போ போட்டு வச்சுட்டா எப்படி பண்ணேன்னு அவனுக்கு கோதுமைனா நம்பவே இல்லை. நிறைய பேர் மைதா தான் செய்வாங்க. ஆமாம், மைதா போனால் உடம்புக்கு ஆகாது, நம்ம நிறையாவும் சாப்பிட முடியாது. கோதுமை போட்டால் உடம்பு நல்லது. நாட்டு சக்கரை போட்டு தான் அந்த பூரணம்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுல வாசனைக்கு கொஞ்சமாக நெய். இதில் ரொம்ப நெய் விடணும்னு அவசியம் கிடையாது. வாசனைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். இதுதான் மேல் மாவு தான் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். அப்படி அருமையாக சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கோ. இது வந்து நல்லா ஊறணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour ஊறினாதான் அந்த பஞ்சு தன்மை வரும். கொஞ்சம் சால்ட்டு, நெய், மஞ்சள் பொடி போட்டு இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். போட்டுட்டாச்சா? இப்போ தான் என்னடா போலி பேசிய தெரியாமல் தான் பல பேர் கட்டையாக போய் சாப்பிட முடியாமல். அதில் இது வந்து ஒன்றுமே பண்ணுவேன், அப்படியே பல்லு இல்லாதவ கூட சாப்பிடலாம். என்ன பண்ணுறோம் இப்போ, இது மேலே என்ன ஊற்ற போகிறோம், நல்ல எண்ணெய். நல்ல நேரமா? ஆமாம், இன்னைக்கு கவனிச்சா? இன்னைக்கு ஃபுல்லாகவே விட்டு பார்க்க வேணுமா? நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு ஊற வைக்கிறோம். இது வந்து மெயின் சீக்ரெட். ஆமாம், நல்லெண்ணெய் தான். வாசனைக்கு நெய். ஃபுல்லாக நெய்னா எல்லோரும் என்ன பண்ணுவோம், கொலஸ்ட்ரால். நல்லெண்ணெய் ஒன்றுமே கிடையாது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. விட்டு வாக்கிறதுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரு சொட்டு ரொம்பலாம் விட வேண்டாம். துளி எப்படி பஞ்சு பஞ்சாக மாவு விட்டுப்பேன். இப்போ இது என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு, எண்ணெய் போலி பட்டனெல்லாம் பண்ணணுன்னா என்ன வேணும், எண்ணெயோ இல்லைன்னா அடுப்பு பக்கம் வரக்கூடாது. 4 கிழமைனா என்ன ஆகும், நல்லெண்ணெய் தான் செலவு, நெய் செலவு, சர்க்கரை செலவு, எல்லாமே செலவு. இது அப்படியே ஊற விட்டு இந்த எண்ணெயை தொட்டே நம்ம வந்து போலி போட்டுக்கலாம். அப்படியே ஊறணும். போலி மாவு பிசைறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் பக்குவம் தெரிஞ்சுட்டா அந்த போலி வந்து எல்லாருக்கும் டக்குன்னு வராது, நல்லாவே இருக்காது சிலருக்கு பண்ண. இந்த முடி நல்லா ஊறியாச்சு. இப்படி எடுத்துக்கிறோம். எண்ணெய், அந்த எண்ணெய்லாம் கசிஞ்சிருக்கு இல்லையா, அந்த எண்ணெயே தொட்டுக்கிட்டு இதை போட்டு அப்படியே வழிஞ்சுக்கும். பிளாஸ்டிக் வாழை இலை
இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக எண்ணெயே தடவணும். அந்த எண்ணெயிலேயே அந்த ஊறின்னு இருக்குது அந்த எண்ணெயிலேயே இழுத்துக்கலாம். அப்படியே போட்டுட்டு இப்போ நான் வந்து நேத்தி பருப்புக்காக வந்து கடலைப்பருப்பு பூரணம் பண்ணினேன். இப்போ அதோடு தேங்காயும் சேர்த்து வெல்லம் போட்டு மறுபடியும் அது ஒரு கலரிட்டு இது பூரணத்தை இந்த போலிக்காக வச்சுருக்கேன். இப்படி இந்த போலி வந்து பூரணம் எல்லாருக்கும் பண்ண தெரியும். அவல் போட்டும் பண்ணிக்கலாம், தேங்காய் போட்டும் பண்ணிக்கலாம், கடலைப்பருப்பு போட்டு பண்ணிக்கலாம் பூரணம். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக வருது பேர், எவ்வளோ பெருசு வேணாலும் தட்டிக்கலாம். அவ்வளோதான். கஷ்டமே இல்லாத போலி. இப்போ இதை வந்து லைட்டாக வந்து சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் வேணும். இந்த நெய் வச்சுருக்கேன், நெய்யை ஒரு சொட்டு அப்படி சுற்றி கோதுமை மாவில் போலி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா மைதா வந்து நிச்சயமாக மைதாவில் தான் போலி வரும், சாஃப்டாக வரும்னு எல்லாருக்கும் ஒரு இது அல்லவே இல்லை. அருமையான டேஸ்ட்டு, வெரி டேஸ்ட்டு. கோதுமையில் அருமையாக வந்திருக்கு பார், அவ்வளோ பஞ்சாக இருக்கும். தவால 3 கூட போட்டுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அப்படியே பஞ்சாக கோதுமை மாதிரியே தெரியாது, அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை போலி வந்து நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா மைதா கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதல். இது நல்லாவே நம்ம சாப்பிடலாம். நாட்டு சக்கரை போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சாஃப்டாக இது கொதிக்கிறது. அப்படி நன்றி, தேங்க்யூ.